நம்மாலும் இதே ஈரோட்டு பகுதியில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து 144 தடை உத்தரவு இருந்த போதும் மக்களை திரட்டி போராடி அந்த தடை உத்தரவையே திரும்ப பெற வைத்த பெண்மணிகளாக இருந்தாங்க. அன்றைக்கு காந்தியடிகள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த போராட்டத்தை நீங்க நிறுத்தணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சொல்றாரு, இந்த போராட்டத்தை நிறுத்தணும்னா என்னால முடியாது, ஈரோட்ல 2 பெண்கள் இருக்காங்க, அவங்களால தான் முடியும்னு சொன்னாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போராட்ட களத்துல மதுவை ஒழிக்க போராடிய தந்தை பெரியார் வழியில் வந்த ஆட்சியை நீங்க நடத்துறீங்க அப்படின்னா 50,000 கோடிக்கு எப்படி சார் டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்றது உங்க வேலையா? அதுவும் புதுசா டாஸ்மாக்ல மதுபான விற்பனை பண்றது. எப்படி விற்பனை பண்றது? புதுசா வீரன் அப்படின்னு ஒரு பிராண்ட் கண்டுபிடிச்சு விற்பனை செய்யறது, ஷாப்பிங் மால்ல வெண்டிங் மிஷின்ல வச்சு சாராயத்தை விற்பனை செய்யறது, விளையாட்டு மைதானங்கள்ல இல்ல திருமண மண்டபங்கள்ல மதுபானங்களை கொடுக்கலாமான்னு சொல்லி புதிய திட்டங்களை சிந்திக்கிறது. இப்படி டாஸ்மாகை விட்டு பிழைப்பதற்கு ஆட்சிக்கு வந்த நீங்கள் தந்தை பெரியாரின் வழியில் கொள்கை பிடிப்புள்ளவர் என்று சொல்வதற்கு கொஞ்சமும் அருகதையற்றவர்கள். நீங்க எங்களை பார்த்து மேடை போட்டு கொள்கை இல்லாமல் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, இந்த கூச்சல் அல்ல, இந்த விசில் சத்தம் 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஊதப்படக்கூடிய மாடர்ன் சங்கு. மாடர்ன் சங்கு எந்த வேலையும் செய்ய முடியலங்க, எந்த வேலையும் செய்ய முடியல. இதே தொகுதியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய பேட்டியை காலையில பார்த்துட்டு வந்தேன். ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் இந்த தொகுதியில இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போய் நின்று அந்த பிரச்சனை சரி செய்யுங்க அப்படின்னு ஆட்சியிலும் அதிகாரத்தில் இருக்கவங்க முறையிட்டு கொண்டிருக்கிறாரு. தினம் கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்விக்கே பயந்துட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க கேள்விக்கே பயப்படுறாங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அவர் பேட்டி கொடுக்கிறார். இந்த தொகுதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எம்எல்ஏவான எனக்கு தான் தெரியும், நகராட்சி தலைவருக்கு தான் தெரியும். இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லையே. நீங்க என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். அப்ப நான் எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேனே. அப்படியா? எல்லாத்தையும் சரி பண்ணிருவீங்களா? சரிங்க, உங்ககிட்ட இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்கள் போராடின சில விஷயங்களை ஆதாரத்தோட காட்டுறேன். எப்ப சரி பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, கடந்த வாரம் உங்களுடைய தொகுதியில குடிநீர் வரலன்னு மக்கள் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறாங்களே, இது உங்களுக்கு தெரியாதா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே? அடுத்தது இந்த நகராட்சி தலைவர் ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க ஒரு பேட்டி. எப்படி அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போய்